ஸோ சாரை வந்து நான் பார்த்துட்டு ஐ வாஸ் அஃப்ரைட். நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன், யூபிஎஸ்சி வந்துட்டு என்னால் முடியுமான்னு எனக்கு தெரிலன்னு. ஸோ இப்போ பூமிநாதன் சார் ஹி கன்வின்ஸ்ட் மீ, நோ யூ ஆர் கேப்பபிள், நீங்கள் யூபிஎஸ்சி படிங்க அப்படின்னு சார் ஜாயின் மீ இன் யூபிஎஸ்சி பிசிஎம் பேட்ச், அக்டோபர் பேட்ச்சில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ தட் இஸ் மை பிரேக் த்ரூ டுவர்ட்ஸ் யூபிஎஸ்சி. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம அகாடமியில் பார்த்தோன்னா தேர் வில் பி ஜிஎம்டி, டெய்லி மார்னிங் ஜிஎம்டி இருக்கும். அண்ட் டாஸ் டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதுவோம். அண்ட் ஐ ஹேட் அ ஃபியர் தட் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தான் சூட்டபிள், நம்ம யூபிஎஸ்சிக்கு சூட்டபிளாக இல்லையான்ற ஃபியர். ஸோ அந்த டாஸ் வந்து எனக்கு அதை பிரேக் பண்ணுச்சு. அன்றைக்கி வந்து ஆன்சர் எழுத சொன்னாங்க. இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டே. ஐ ரோட் அன் ஆன்சர் அண்ட் விஜிதா மேம் வந்துட்டு அதை எனக்கு கரெக்ட் பண்ணி ஷீ என்கரேஜ் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த க்ரௌட். ஸோ தட் டே சேஞ்ச் மை கான்ஃபிடன்ஸ் லெவல். அண்ட் டெய்லி நான் டாஸ் எழுதினேன் அந்த 1 month ஃபுல்லாமே. ஸோ அப்போ தான் ஐ தாட் தட் ஐ எம் கேப்பபிள் டு ப்ரிப்பேர் யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்னோட ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகலை. ஆனால் அந்த குரூப் 2 எனக்கு கிளியர் ஆச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ். அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆன் த மீன் டைம் ஐ ஹவ் ரோட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ். பட் அதுக்கடுத்த வந்த யூபிஎஸ்சி என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட், அந்த ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபைனலி குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துட்டு அதுவும் கிளியர் ஆகலை, குரூப் 2 மெயின்ஸும் கிளியர் ஆகலை. ஸோ ஐ லாஸ்ட் எவ்ரி திங் தட் ஐ ஹேட். அண்ட் அடுத்த 3 months எனக்கு தேர்ட் அட்டெம்ப்ட் குரூப் 1 இது நம்ம யூபிஎஸ்சியோட தேர்ட் அட்டெம்ப்ட் இருந்துச்சு. ஸோ அதே டைமில் ஐ ஹேட் சம் பர்சனல் இஷ்யூஸ், ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. ஐ திங்க் ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஆல் மை ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆல் மை ஃபெயிலியர்ஸ் இன் டு எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ கிராக்ட் இன் மை தேர்ட் அட்டெம்ப்ட்.